ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். யோப்பா என்ன இது, யார் இங்கே வந்துட்டு பெருசுன்னு சொல்லிட்டு அடிச்சு காட்டு அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்த ப்ரொமோட் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா பார்வதியே வந்து அமுங்குறாங்க. ஆஹா, பார்வதிக்கு மேலே இது ஒரு பெரிய பாம்பக்கிரியாக இருப்பாங்க போல இருக்கேன். நம்ம திவ்யான்ற மாதிரி இருந்துச்சு. வரும்போதே வந்துட்டு அந்த அந்த பேசுகிற விஷயங்களே வந்து ரொம்ப கிளியராக தெளிவாக இருந்துச்சு. அப்போயே டவுட் வந்துச்சு, ஆஹா இந்த பொண்ணு ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போகிறாங்க, அடித்து காட்ட போகிறாங்கன்னு இன்றைக்கி அடித்து காட்டுறாங்க. அதுலேயும் ஸ்டார்டிங்காக பார்த்தீங்கன்னா வியானா பேசக்கூடிய விஷயங்கள் இது. என்னங்க நீங்கள் என்ன இதுனா ஸ்கூலா இப்படி வந்து போட்டு மிரட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கும் அம்மா நான் ஒன்றும் வாயில் விரல வச்சு உட்காருன்னு சொல்லவே கிடையாது, எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாமல் பேசுகிறீங்கன்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க கேட்குறாங்க, நம்ம விஜய் பார்வதி ரொம்ப அன்பா, ஏன்னா விஜய் பார்வதி இவ்வளோ சைலண்டாக பேசி நீங்கள் பார்த்துருப்பீங்களா. அவங்க சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் எதுக்காக கூப்பிட்டீங்க, ஒரு ஹெல்த்தி கான்வர்சேஷனாக நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தானே கூப்பிட்டீங்க. என்னங்க இப்போ வந்து இப்படி பேசுகிறீங்கன்னா என்னங்க பண்ணுறது, உங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து கத்தி சொன்னால் தான் புரியுது, வேறு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றாங்க. இவங்க அப்படியே பார்க்கணும், இன்னும் நம்மளுக்கு மேலே இருப்பா போல இருக்கே அப்படின்ட்டு. இந்த இவர் திவாகர் ஒரு சில வீடியோஸ்லாம் இப்போ தான் நானே பார்க்குறேன். பயங்கரமான ஒரு ஆட்பார் போல இருக்குது, ரொம்ப ஜாதி வெறி பிடிச்ச ஆட்பார் போல இருக்குது. சரி, இங்கே வந்து அப்பா நீ ரொம்ப ஆர்ஷாக பேசுகிறப்பா அப்படின்னா பாயிறாங்க. ஆர்ஷாக பேசுகிறேன்னா புரியல, என்ன சொல்ல வரீங்க நீங்கள், இங்கே நான் தான் கேப்டன், என் இஷ்டத்துக்கு தான் நீங்கள் இருக்கணும், முடிஞ்சால் கேளுங்கள கிளம்பிட்டே இருங்கன்றாங்க. ஆஹா என்னையா அது வேறு மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு. ஏன்னா கண்டிப்பாக வந்துட்டு திவ்யா ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போகிறாங்க அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. நான் ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்கன்னு நினச்சேன், நான் தான் ரொம்ப சாஃப்ட்டு போல இருக்குது. ரைட். அதுக்கப்புறமா ஒரு விஷயத்த உடைச்சாங்க. என்னன்னா நல்ல விஷயத்துக்கு குரூப்பிசம் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. யார் யார் இங்கே குரூப்பிசம் பண்ணுறீங்கன்னு எல்லாருமே உங்களுக்கே தெரியும். ஜாக்கிரதை அப்படின்ற மாதிரி இருக்காங்க. யப்பா எல்லாருமே ஆடி போயிருக்காங்க. ஈவன் புதுசாக வந்த வயல் கார்டு என்ட்ரி கூட ஆடி போயிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆட்டத்தை நம்ம திவ்யா கணேஷ் காட்டியிருக்காங்க. இப்போ இது வந்து சும்மா ட்ரெய்லர் தான், ஏன்னா அவங்க கேப்டன் ஆகிட்டாங்க. நான் தான் நேற்றே வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருப்பேன், திவ்யா வந்து கேப்டன் ஆகிட்டாங்கன்னு. ஸோ இங்கே நான் தான் கேப்டன், நான் சொல்கிறது தான் கேட்டாகணும்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இல்லைனா நடக்கிறதே வேறுன்னு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஆனால் உண்மையான கேம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும். அப்படி என்னோட கருத்து, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த திவ்யா பற்றி என்ன நினைக்கிறீங்க, திவ்யா வெர்சஸ் பார்வதி உங்களோட சப்போர்ட் யாருக்கு, மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.